ஸோ இந்த வீடியோவில் உங்கள் ஸ்கின் டைப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிறது வந்து ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கேற்ற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கி ரொம்ப நாளாக அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. பட் உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கும் வந்து இது ஒன் ஆஃப் த ரீசன். நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கினா மட்டும்தான் அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். வந்து நிறைய பேர் என்னென்னா வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஃபேஸ்லேருந்து ஆயில் வந்துட்டாலே வந்து அதை வந்து ஆயில் ஸ்கின் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? பட் ஆக்சுவலாக வந்து அது வந்து ஆயில் ஸ்கின்னாகவும் இருக்கலாம், காம்பினேஷன் ஸ்கின்னாகவும் இருக்கலாம். ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரையும் ஆயிலும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை ஆயில் ஸ்கின்னு கன்சிடர் பண்ணுறப்போ அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ இட் டசன்ட் ஒர்க். ஸோ அதனால் வந்து இந்த உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கினா மட்டும்தான் அது உங்களுக்கு ரிசல்ட் ஆக்சுவலாக கொடுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது வந்து ஜஸ்ட் அ சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் வாஷோ அப்படி இல்லைனா உங்கள் சோப்பை யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா மைல்டாக மட்டும் தண்ணியை எல்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க. ரொம்ப ஹார்ஷாக போட்டு தேய்க்காதீங்க. ஜஸ்ட் அந்த வாட்டர் மட்டும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருங்க. பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் வந்து உங்கள் ஃபேஸை வந்து அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம ஃபேஸை வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 5 ஸ்கின் டைப் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எது அதில் மேட்ச் ஆகுதோ ஸோ அதுதான் வந்து உங்கள் ஸ்கின் டைப். ஸோ அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கின் டைப் வந்து நார்மல் ஸ்கின். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து உங்கள் ஃபேஸை வந்து டச் பண்ணி பாருங்கள். இந்த இடம், இந்த நெத்தியில் இங்கெல்லாம் டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பாருங்கள். அது வந்து லைக் நார்மலாக இருக்கா, அது வந்து ட்ரையாகவும் இல்லாமல் லைக் க்ரீஸியாகவும் இல்லை, ஆயிலாகவும் இல்லாமல் நீங்கள் கழுவுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இப்பயும் இருக்குன்னா ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின். ஸோ நிறைய பேருக்கு வந்து நார்மல் ஸ்கின் இருக்காது. ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ ஆர் லக்கி. அண்ட் நம்பர் 2 வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின்லேயும் வந்து ஆக்சுவலாக ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். பட் அது வந்து மீடியம் லெவல். எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்து ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து அதிகமாக போர்ஸ் இருக்கும் ஃபேஸில். ஸோ நீங்கள் வெளியில் போகிறப்போ வந்து அந்த பாக்டீரியா, அந்த டஸ்ட் எல்லாமே வந்து அந்த போர்ஸில் உட்காரப்போ ஸோ அப்போ தான் வந்து நமக்கு பிம்பிள்ஸ், ஆக்னி எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நானும் இதே கேட்டகரி தான். எனக்கும் வந்து ஆயில் ஸ்கின் தான். ஸோ நீங்கள் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஃபேஸை அப்சர்வ் பண்ணுறதுல ஆயிலியாக க்ரீஸியாக இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆயில் ஸ்கின் தான். ஸோ அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் ஆயிலி ஸ்கின் தான், இல்லை நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்பர் 3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். ஸோ இதில் வந்து ஆயில் செக்ரீஷன் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இருக்காது. உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் நெயில்ஸ் வச்சு இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஒயிட் லைன்ஸ் விழும். ஸோ இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆஃப் ட்ரை ஸ்கின். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து ட்ரை ஸ்கின் தான். ட்ரை ஸ்கின்னால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் வந்து அதிகமாக லைன்ஸ் விழ ஆரம்பிச்சிடும். ரொம்ப ட்ரையாக இருக்கனால, ஆயில் இல்லாததுனால ரொம்ப லைன்ஸ்லாம் விழ ஆரம்பிச்சதுனால நம்ம லுக்ஸும் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். இதுக்கெலாம் வந்து நம்ம அதிகமாக வந்து தண்ணி குடிங்க. ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கணும். பிகாஸ் கொஞ்சமாவது ஆயில் செக்ரீட் ஆனால் மட்டும்தான் அந்த லைன்ஸ் எல்லாமே போகும் மறுபடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அது ட்ரை ஸ்கின் தான். ஸோ நம்பர் 4 ஸ்கின் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் டைப். ஸோ காம்பினேஷன் ஸ்கின் டைப் வந்து ஒரு வியர்டான ஸ்கின் டைப். என்னென்னா உங்களுக்கு இந்த நெத்திலையும் இந்த ஏரியாலையும் மட்டும் வந்து உங்களுக்கு ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். மித்த ரிமைனிங் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். இது வந்து ஆயில் ஸ்கின்னும் சொல்ல முடியாது, ட்ரை ஸ்கின்னும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இது காம்பினேஷன் ஸ்கின் டைப். ஸோ நம்பர் 5th ஸ்கின் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் டைப். இந்த மாதிரி ஸ்கின் டைப் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். பட் இதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்னஸ், இச்சிங், பெயினாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டைப்லாம் வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் ஆகும். லைக் சன்லைட் படும்போது ரியாக்ட் ஆகும், கொஞ்சம் வீக்கில் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரியாக்ட் ஆகும், நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னால கூட வந்து இது ரியாக்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்கின் டைப்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் எதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தாலே அதோட சிம்டம்ஸ் வந்து ஈஸியாக டக்குன்னு காட்டிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டைப்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். நான் இப்போ சொன்னதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்து ஸ்கின் டைப்பை ஃபைண்ட் பண்ணுறதுன்னு. நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து உங்கள் ஸ்கின் டைப் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ யா, I'll see you on another video. Bye.